So today's our guest இவங்க ஒரு Instagram celebrity Mr. நிரஞ்சன் அவங்க தான். ஹாய். இவன்டா. ஆமாடா இவன்டா. எப்படி இதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியால வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு வரணும் அப்படினு சொல்லி. நான் வந்து சினிமால ஆக்டர் ஆக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சோ நான் ஒரு 3 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சினிமால. இந்த மாதிரி சினிமால ஹீரோ ஆகணும் அப்படி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஷூட் குருவி இந்த பர்టిక్యులர் ஆடியன்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது, எல்லா ஆடியன்ஸுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் பண்ணுறேன். அது வந்து என்ன ஆகுது, நான் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தப்பாக போய் சேருது. அது மாதிரி என்னை வந்து நான் வந்து சினிமாவில் ஒரு ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க வந்து என்னை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டாங்க. உங்களோட சிக்னேச்சர் இருக்குல்ல அந்த குஷி மூவி, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். எனக்கு முளைச்சதே அப்படியே 2 கொம்பு முளைக்கும். நம்ம சொல்றதுதான் நியாயம், நம்ம சொல்றதுதான் சட்டம். ஏய் ஏய் ஏயா கத்துற? நான் எவட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிர போறீங்க. இதுவே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். பா தி எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. So today's our guest இவங்க ஒரு Instagram celebrity Mr. நிரஞ்சன் அவங்க தான். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே நிரஞ்சன், எப்படி போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ரொம்ப நிறைய ரீல்ஸ்லாம் போட்டு வீடியோ பண்ணி ஆக்டர் சினிமா அப்படின்னு போயிட்டுருக்கீங்க. ஸோ எப்படி போயிட்டுருக்கு உங்களோட லைஃப் ரீசன்ட் டேஸ்? நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நிறைய இந்த மாதிரி பண்ணுறேன், அது இப்போதைக்கு நல்லா ரீச் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கம்மியாக ரீச் ஆன வந்துச்சு, இப்போ நல்லா ரீச் ஆகுது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அண்ட் நல்லா தான் போகுது. ஓகே, எப்படி இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதனால இதுக்குள்ளே வந்தீங்க? இது ஆக்சுவலாக எப்படின்னா, நான் வந்து சினிமாவில் ஆக்டர் ஆக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஒரு 3 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சினிமாவில். இந்த மாதிரி சினிமாவில் ஹீரோ ஆகணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவன் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆடிஷன்லாம் போய் அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லா கம்பெனிக்கும் ஃபோட்டோஸ் அனுப்பி அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஆடிஷன் போய் நம்ம செலக்ட் ஆகிறது வந்து அது ரொம்ப நிறைய இந்த மாதிரி ஆடிஷன் போய் எனக்கு நான் செலக்ட் ஆகலை. நான் இந்த ஆடிஷனை நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம டேலண்ட்டை காட்டலாம். நம்ம வந்து இப்போ ஆடிஷன் போய் நம்மளால் செலக்ட் ஆக முடியல. இப்போ வந்து அதில் நிறைய ஆடிஷனில் நிறைய காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய டேலண்ட்டை காட்டி அப்படியே நம்ம ஜெயிக்கலான்ற ஒரு எண்ணத்தோட தான் சோஷியல் மீடியாவுக்கு வந்தேன் இந்த மாதிரி. ஸோ அதில் கண்டினியூஸாக நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அது இப்போ பண்ண அதுவே நல்ல ரீச் கிடச்சி. ஸோ அப்படி தான் சோஷியல் மீடியாவுக்கு வந்தேன். ஓகே, இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து உங்களோட டேலண்ட்டை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு வந்தீங்க. இப்போது வந்து நீங்கள் ஒரு கோலோட வந்திருப்பீங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி நடந்துருச்சா? கண்டிப்பாக. அதான் இப்போ நான் மூவிஸும் நான் ஆக்சுவலாக நடிச்சிருக்கேன், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்கேன். இது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அண்ட் சோஷியல் மீடியாஸ்லேயும் நான் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன். வீடியோஸ் அண்ட் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இப்போ நல்ல ரீச் கிடைக்கிது. ஸோ அதுவே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை தாண்டி இப்போ வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அது கொஞ்சம் ஃபஸ்ட்டுலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம், ஆனால் அது ரீச் ஆகும்போது தப்பான வழியில் போய் ரீச் ஆகுதுன்னு ஒரு கவலை இருந்துச்சு. அது போக போக நான் சரியாயிடுச்சு. ஓகே, நம்ம டேலண்ட்டை நம்ம காட்டிக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, எதனால் அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வருது? அதான் ஆக்சுவலாக அது என்னென்னா, நான் வந்து எப்படின்னா நான் ரீச் ஆகணும், நான் வந்து நல்ல ஒரு நம்ம சினிமாவுக்கு போகணும், நம்ம ஒரு ஆக்டர் ஆகணும் சினிமாலன்ற எண்ணத்தோடு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நல்ல ரீச் ஆகணும், அது இன்னும் நிறைய ஆடியன்ஸை போய் அதை நம்ம சேரணும். என்னை வந்து நான் இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது, எல்லா ஆடியன்ஸுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் பண்ணுறேன். அது வந்து என்ன ஆகுது, நான் பண்ணுறது வந்து அவங்களுக்கு தப்பாக போய் சேருது. அது மாதிரி என்னை வந்து நான் வந்து சினிமாவில் ஒரு ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவங்க வந்து என்னை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகணுன்றதுக்காக நான் இது பண்ணவே இல்லை. நான் சினிமாவில் ஜெயிக்கணும், நம்ம ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படிதான். ஓகே, ட்ரோல் வந்து எதனால ட்ரோல் அப்படின்றது வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்மள மாதிரி இப்போ நார்மலாக இருக்கிறவங்க ஒரு இடத்துக்கு வரணும்னா அது எப்படி ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது? ஏன்னா உங்களோட வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்குது? அது
அது தெரியும். நான் வந்து மற்ற தெரிஞ்சே தான் நீங்கள் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது வீடியோ பார்க்கும்போது வந்து நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து நான் சொன்ன ஃபஸ்ட்டே சொன்னதான். நான் வந்து இவங்க இந்த பர்டிகுலராக இவங்களை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எல்லா ஆடியன்ஸுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம வீடியோ பார்க்குற இவங்க மட்டும்தான் டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கு மட்டும் நம்ம வீடியோ இருக்கக்கூடாது. நம்ம ஆடியன்ஸ் காமனாக எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணுறேன். ஸோ அதனால தான் என் வீடியோவில் இது மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்கு என் வீடியோவில். ஸோ அதனால ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு மூவியில் இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அது சொல்லியிருந்தீங்களே, இதுக்கு அந்த ஒரு மூவிஸ் தான் பண்ணியிருக்கீங்களா இல்லை சீரீஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஆல்பம் சாங் பண்ணதில்லை. இனிமேல் கிடைச்சா பண்ணுவேன். எல்லாமே ஆல்பம் சாங், ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் எல்லாமே பண்ணுவேன். மூவிஸில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடித்து முடிச்சிருக்கேன். இன்னும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து தான் சினிமாவில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 மூவிஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடித்து அதுலேருந்து அப்புறமா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறி ஸோ இப்படி நான் நடிச்சிட்ருக்கேன். அண்டு படத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்க. ஸோ அப்படி அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நல்லா நடித்து அதுலேருந்து அப்புறமா இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடித்து ஸோ இப்போ அப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி தான் சினிமாவில் ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் ஆல்பம் சாங் வந்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் நான். ஓகே. இப்போ வந்து நீங்கள் 10 மூவிஸ்க்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? அது வந்து இந்த ரீல்ஸ் சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சதா, இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் அதில் தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம டேலண்ட்டை காமிக்கலான்னு சொன்னீங்கல்ல, ஸோ அப்படி உங்களுக்கு கிடைச்சதா? அப்படி இல்லை, அது நான் ரெண்டுமே நான் பார்த்துக்கிறேன். நான் இப்போ இது சோஷியல் மீடியாலேயும் நான் வந்து இப்போ நல்லா அதுலேயும் நான் ஆக்டிவாக இருக்கேன். அதே சமயத்தில் இந்த சினிமாலேயும் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே நான் சேர்ந்து தான் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தது எப்படின்னா ஒரு 10 ஃபிலிம்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியராக இருந்து அதுக்கப்புறம் அதில் அப்படியே அட்மாஸ்பியராக ஒரு கூட்டத்தில் இருந்து அப்படி நடித்து அதுக்கப்புறமா அது மாதிரி அப்படி நடித்து ஒரு 10 மூவிஸ் அந்த மாதிரி நடித்து அதுக்கப்புறமா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அது ஆகி அதில் ஒரு டயலாக்லாம் மூவியில் பேசி ஒரு டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் அந்த ஒரு மூவியில் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரோல், இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் சோஷியல் மீடியாவிலையும் ஆக்டிவாக இருந்தேன். அதுலேயும் என் டேலண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக காமிச்சிக்கிட்டே இருந்தேன் சோஷியல் மீடியாஸ். ஸோ இப்படி தான் ரெண்டுத்தையுமே நான் பேலன்ஸ் பண்ணுவேன். ஸோ சினிமாலையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாகவும் இருந்து அதே டைம் சோஷியல் மீடியாவிலையும் என்னுடைய டேலண்ட்டை காட்டி அப்படி தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இப்போது உங்களோட டேலண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் அது உங்களோட ஆக்டிங் டேலண்ட் காமிச்சிட்ருக்கீங்க. நான் ஆக்டிங் அப்படின்ற போது ரசமும் வந்து நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், அந்த ஐப்ரோ இப்போ ஒரு ஐப்ரோ நம்ம தூக்கணும்னா அதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிங்கை வந்து இப்போது நம்மளோட ஆடியன்ஸ் அண்ட் எங்களுக்காக வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணி பார்க்குறீங்க. அதில் வந்து உங்களோட சிக்னேச்சர் இருக்குல்ல, அந்த குஷி மூவி, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. இப்படி பார்க்குறது ஆமாம், அந்த விஜய் அந்த இது வரும்ல அந்த டைம். என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஸோ நிரஞ்சன், இப்போ வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் இப்போ இருக்கவங்களே வந்து சிங்கிள் டேக்கில் யாரும் போக மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து சிங்கிள் டேக்கில் நிறைய ஆக்ட் பண்ணி காமிப்பீங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த நடிப்போட நவரசத்தையும் வந்து இப்போது ஆடியன்ஸ்க்காகவும் எங்களுக்காகவும் நீங்கள் வந்து சிங்கிள் டேக்கில் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? பண்ணிட்டா போச்சு. ஓகே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ நான் வந்து உங்களுக்காக சிங்கிள் டேக்கில் மூவிஸில் வர டைலாக்லாம் நான் ரீக்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து திருப்பாச்சி படத்தில் விஜய் சார் சொன்ன டைலாக், சிங்கிள் டேக் டைலாக் நான் இப்போ உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். டேய், நீ ஆளை வெட்ட தாண்டா அருவா தூக்குவ. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்கின கைடா. நான் வெறும் கையோட அலைஞ்சதை விட அருவாலும் கைமா அலைஞ்சது தாண்டா அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும். ஏண்டா வெள்ளை பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோவாமல் நேராக முதல்ல நீ சீட்டில் உட்காந்து உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கே,
அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப்பெல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்களை வேற ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு படித்து அதில் வாங்கின மார்க்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேறு தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்கின கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் உட்காந்து 4 இயர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடிச்சு ரோடாக வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உக்காந்து அப்பா என்னை தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவன் கடைசியில் ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் புனிங்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளித்து இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ திமிரா இருக்கும். நான் இப்போ நெக்ஸ்ட்டு பராசக்தி மூவியில் வர கோர்ட்டு சீன் உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் இப்போ நம்ம கூட இல்லாத ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நிறைய பேர் சிவாஜி நான் தான், அடுத்த சிவாஜி நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்காக நான் பராசக்தி சீனை நான் ரீக்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காலும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன். கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடைவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. இதுவே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். எக்ஸ்பேண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. நீங்க அடிச்சாலே லவ் யூ டூங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் லவ் யூ டூங்க. முழுசா உண்மையா மனசார ஆழமா எவனும் தொட முடியாத அளவுக்கு யாரும் போக முடியாத அளவுக்கு ஐ லவ் யூ டூங்க. ஏன் லவ்னா ஒண்ணுதான் இருக்கணுமா, 2 இருக்கக்கூடாதா? இருக்க முடியாதாங்க. நீங்க 2 பேரும் என்ன ஒன்னா ப்ரப்போஸ் பண்ணும்போது இருக்க முடியுமா இருக்கக்கூடாதான்னு யோசிக்க தெரியலங்க எனக்கு. ஏன்னா லைஃப்ல ஒன்னா வந்த ஃபர்ஸ்ட் லவ்ங்க நீங்க 2 பேரும். எனக்கு லவ்னா அது நீங்க 2 தாங்க. ஏன்னா எனக்கு பூமி பிடிக்கும், வானம் பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும், இந்த கண்ணு பிடிக்கும், காஃபி பிடிக்கும், டீ பிடிக்கும், உப்பு பிடிக்கும், சக்கரை பிடிக்கும், இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், கமலை பிடிக்கும், மோகன்லால் பிடிக்கும், மம்முட்டியை பிடிக்கும். நாளைக்கு எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சுன்னா அந்த 2 குழந்தைங்க லெவல்ல சம லவ் பண்ணனும். அதே மாதிரி உன்னையும் பிடிக்கும், உன்னையும் பிடிக்கும். ஐ லவ் யூ டூ, லவ் யூ டூ, லவ் யூ டூ, லவ் யூ டூ. ஆத்தாடி ஆத்தா, ஐ எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. யோ கொலைகாரன்ற, நான் கொலை பண்ணத பாத்தியா நீ? ஆமாயா, நான் ஃப்ராட் தான். எதனால? உன்னாலையும் முட்டாள்தனமான கண்டிப்புனாலையும். சின்ன வயசுல கதற கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டேன். இப்போ வரைக்கும் படிப்புன்னு கதற விட்டு தானே இருக்க. காய்ச்சினாலும் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவேன். ஃபெயில் ஆனால் மொட்டை அடிப்பேன். நீ சூடு வச்சிருந்தா கூட ஆறி இருக்கும்யா. ஆனால் ஊரில் எல்லாரும் மேக்ஸ் மொட்டை, சயின்ஸ் மொட்டைன்னு கிண்டல் பண்ணதே அந்த வலி இன்னும் ஆறாம தான் இருக்கு. சைக்கிள் வந்து கீழே விழுந்தா ஓடி வந்து முதல்ல சைக்கிளை தூக்குவேன். உன் சைக்கிள் மேலே வச்சிருந்த பாசத்தில் 1% என் மேலே வச்சிருந்துருக்கையா. நல்ல வேலை உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கல. பிறந்திருந்தா அதையும் டார்ச்சர் பண்ணியே கொண்டிருப்பேன். நானும் அவனை இன்ஜினியரிங் சேர்க்க சொன்னேன். அது வேணான்னு தான் நான் காலை உடச்சிக்கிட்டேன். அப்போவாவது விட்டியா நீ? இவனை உடஞ்ச காலோட போய் எக்ஸாம் எழுத வச்சேன். ஆனால் ஒரு வார்த்தை வலி எப்படி இருக்குன்னு கேட்டியாயா? உனக்கு என்னையா பிரச்சனை? என்ன உனக்கு இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் இன்ஜினியர் ஆகணும், வேலைக்கு போய் இந்த எஜுகேஷன் லோனை அடைக்கணும், அதானே? கவலைப்படாத, அதை நான் எப்படியாவது அடைச்சிடுறேன். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஐயோ, நீ சினிமாவில் தோக்குற 99,999 பேரை மட்டும்தான் பார்க்குறேன். ஆனால் நான் ஜெயிக்கிற அந்த ஒருத்தனை தான் பார்க்குறேன். எனக்கு தோளில் கை போட்டு தட்டி கொடுக்குற ஃப்ரெண்ட்லியான அப்பாவுக்காக நிறைய ஏங்கியிருக்கேன். ஆனால் நீ ஒரு நாள் கூட எனக்கு அப்பாவாகவே இருந்தது இல்லையா?
ஆமா ஆமா நிறைய கொலை பண்ணிக்கிறேன், ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இந்த கொலை ஒருத்தன் பண்றான் பாருங்க, அங்கதான் மேட்ரு. அந்த கத்தி எட்டு அப்படியே சரக்குன்னு சுருவி அப்படியே உருவி ரத்தம் பார்க்கும் போதே எனக்கு முளைச்சுதே. அப்படியே 2 கொம்பு முளைக்கும். நம்ம சொல்றதுதான் நியாயம், நம்ம சொல்றதுதான் சட்டம். ஏய் ஏய் ஏயா கத்துற? நான் விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க. ஏய் நான் தான் அப்படின்னு ஒரு போதை, விஷ போதை ஏற ஏற அப்படியே சாஞ்சிட வேண்டியதுதான். ஸோ நிரஞ்சன், நீங்கள் வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து பேசி காமிச்சிருந்தீங்க அண்ட் ஆல்சோ அந்த இமோஷ்னல் சீன்ஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, அது ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் உங்களோட கெரியர் அண்ட் உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.